ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம திகில் தீவோட தொடர்கதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாள் இரவு அந்த தீவுல பயங்கரமான சத்தத்தோட ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் அந்த தீவுல இருந்த மக்கள் எல்லோருமே காணாம போயிடுறாங்க. அவங்கள எங்க போனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம திகிலோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஓய்வெடுக்கிறதுக்காண்டி அந்த சொந்த தீவான பவளத்தீவுக்கு பயணம் பண்றாங்க. இவங்களை கொலை செய்யறதுக்காண்டி அந்த ஆகாசும் அவனோட நண்பர் ருத்ரனும் திட்டம் போடுறாங்க. ஆகாஷ் காதலியோட அந்த தீவுக்கு போக அந்த ருத்ர ராஜ பொக்கிஷங்களை எடுக்கிறதுக்காண்டி அவங்க பங்களாவுக்கு போய் அங்க மாட்டிக்கிறாங்க. வினோத் திகில் தீவோட மர்மத்தை கேள்விப்பட்டு அங்க போகணும்னு தன்னோட பெற்றோர்கிட்ட கேக்குறாங்க. அவங்க அது போக கூடாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல தொடர்ச்சியா பார்க்கலாம். ருத்ரனும் அவனுடைய ஆட்கள் 10 பேரும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு கதவு பூட்டி இருந்ததுனால அவங்க உள்ள சிக்கிக்கிறாங்க. அவங்க பங்களாவே சுத்தி வராங்க. அப்போ ருத்ரன், டேய், ஒரு கதவை கூட அசைக்க முடியல, என்னமோ செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே தீனா கிட்ட, தீனா நீ போய் நான் வந்த வழியை திறக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தீனா சொல்றான், ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். அதுக்கு ருத்ரன், என்னடா சொல்ற, எல்லா கதவுகளும் மூடி இருக்கு, திறக்கவே முடியல, நாம வெளியே போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்ல, உடனே ருத்ரன், டேய் எல்லாரும் வாங்கடா, முதல்ல ஒரு கதவை போய் உடைக்கலாம், அதுக்கப்புறம் பொக்கிஷத்தை தேடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒரு கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் திகில் தீவுல ஏற்பட்ட சத்தத்தை கேட்ட ஆகாசும் காதலி லூனாவும் மறுபடியும் தீவுக்கே போறாங்க. அந்த தீவு ரொம்ப பெருசா இருக்கு. கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. கண்ணுல எதுவுமே தட்டுப்படல. விடிய தொடங்குது. இனி பவளத்தீவுக்கு போக முடியாது, படகை இழுத்து மறைச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் இரவு வந்ததுக்கு அப்புறம் அங்க பவளத்தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். உடனே லூனா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த படகை கொண்டு போய் ஒரு பாறைக்கு பக்கத்துல மறைச்சு வைக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பவளத்தீவுல வினோத் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு முழுதும் அந்த திகில் தீவோட நினைவுகள் தான் அவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. மொட்டை மாடியில இருந்து அந்த தீவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இரவு எப்படியாவது அந்த தீவுக்கு போயே ஆகணும்னு முடிவெடுக்கிறான். அன்னைக்கு பகல் எல்லாம் முடிஞ்சு மெதுவா இரவு வருது. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சியா தான் இருக்கு. அந்த நேரத்துல இங்க லாட்ஜ் ஏஜென்ட்ஸ்ல பங்களாவில சிக்கிக்கிட்ட அந்த 10 பேரும் கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வீணாதான் போயிருச்சுன்னு தான் சொல்லணும். உடனே ருத்ரன், வேற வழி இருந்தா சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க, அதுக்கு தீனா, கீழே வேற ஏதாவது பாதாள சாக்கடை இருந்தா போய் பார்க்கலாம், அதன் வழி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை பார்த்ததும் தீனா அந்த பொருளை போய் ஆர்வமா தொட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பொருள் கரகரகரன்னு சொத்தி அப்படியே நிக்குது. எல்லாரும் அதை பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துல ஒரு அறையோட கதவு திறக்குது. அங்க ஒரு பாதை தென்படுது. அந்த பாதை ஃபுல்லா இருட்டா இருக்கு. முதல்ல ஒருவனை போக சொல்றான் ருத்தன். உள்ள போனவே எந்த ஆபத்தும் இல்ல, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அங்க உள்ள போறாங்க. உள்ள போனவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், வாயடிச்சுதான் போனாங்க. அதே நேரத்துல இங்க திகில் தீவுல லூனாவும் ஆகாசும் காலையும் மதியமும் அவங்க பழங்களை சாப்பிட்டு நேரத்தை கடத்திட்டாங்க. ஆனா இரவு உணவு மட்டும் எங்க தேடியும் அவங்களுக்கு கிடைக்கல. வேற வழியே இல்லாதனால மீன் பிடிக்க கடல்ல இறங்குறாங்க. ஒரு துணியை வச்சு தண்ணீரை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 2 மீன் கிடைக்குது. 3வது மீனை பிடிக்க துணியை போடுறாங்க. அப்ப அந்த துணியை எடுக்கிற போது அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆகாசும் லூனாவும். அதே நேரத்துல இங்க பவளத்தீவு அக்னி வீரமும் பேர குழந்தைகளோட உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. குழந்தைகள் எல்லாமே கதை கேட்க வினோத்திட்ட தொல்லை செய்ய, உடனே வினோத் கதையை சொல்லி முடிக்கிறான். சரி, இன்னைக்கு இது போதும், போய் எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்களும் சரி சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வினோத் தன்னோட மனைவி கிட்ட வந்து காது கிட்ட மெதுவா சொல்றான், அந்த தீவுக்கு நான் போறேன், யாரிடம் சொல்லாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனைவி சாசி, முடியாது, நானும் தான் வருவேன், நீ எதுக்கு, நாளைக்கு வேணா நீ வாயே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாசி, நானும் இப்பவே வருவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வினோத், சரி சரி சத்தம் போடாத, போகலாம், ரெடியா இரு, நான் படகை தயார் செஞ்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாசி,
ஒரு துள்ளலோட சரிங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. வினோத் பாதுகாப்பு ஆட்களுக்கே தெரியாம ஒரு படகை நகர்த்தி கட்டி வச்சுட்டு பதுங்கி பதுங்கி வர்றான் தன்னோட மனைவியை கூட்டிட்டு போறதுக்காண்டி. அப்ப 2 பேருமே பதுங்கி பதுங்கி மெதுவா அந்த படகுல ஏறி போறாங்க. தீவு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பயமும் ஆர்வமும் சேர்ந்துதான் வருது. திகில் தீவை அடைவதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் போதே அவங்க அந்த தீவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி என்னவா இருக்கும்? அதே நேரத்துல இங்க லாட்ஜ் ஏஜென்ட்ஸ்ல பங்களாவை சிக்கிக்கிட்டு இருந்தவங்கள பாதாள அறைக்கு போனாங்க. அங்க பார்த்தோன்னே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆமா, அந்த பாதை முடிவடைகிற நிலையில ஒரு பெரிய அறை தென்படுது. அந்த அறை கதவுகள் பல கதவுகள் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. அப்படியே மினுமினுக்குது, கண்களையே பறிக்குது. உடனே ருத்ரன், டே ஆளுக்கு ஒரு கதவை போய் திறங்கடா அப்படின்னு சொல்ல அதுக்கு தீனா, சரிங்க பாஸ். உன்னை எல்லாரும் திறக்க முயற்சிக்கிறாங்க, ஆனா திறக்க முடியல. உன்னை ருத்ரன், முயற்சி பண்ணா நிச்சயம் முடியும், முயற்சி செய்யுங்கடா அப்படின்னு சொல்ல, டே எனக்கு ஒரு யோசனை தோணுது. மேல நாம ஒரு பொருளை தொட்டது மாதிரி இங்க ஏதாவது கதவு திறக்கும், ஏதாவது பொருளை தொடுங்க அப்படின்னு சொல்ல, அதே போல இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. உடனே தீனா, வாங்கடா அப்படின்னு கூப்பிட எல்லாரும் போறாங்க. அப்போ பாஸ், அப்படி எதுவும் பொருள் இல்லையே இங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ருத்ரன், சுவத்தை உத்து பாருங்க ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு சொல்ல, உடனே தீனா, பாஸ் இந்த சுவத்துல ஒரு போட்டோ மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ருத்ரன், அதை கலட்டி பாரு, ஏதோ ஒரு சந்து மாதிரி இருக்கு பாஸ் போட்டோவுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றான் தீனா. உடனே ருத்ரன், உள்ள கைய விட்டு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே தீனா, பாஸ் பாஸ் ஏதோ தட்டுப்படுது பாஸ். உடனே ருத்ரன், சும்மா வாய வச்சுக்கிட்டு இருக்காம அதை எடுடா மொத அப்படின்னு சொல்றான். உடனே தீனா, ஏதோ ஒரு பெட்டி போல இருக்கு பாஸ். உடனே ருத்ரன், நீ நிறைய பேசுற, மொத அந்த பெட்டியை திறடா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பெட்டியை திறக்கிறாங்க. அங்க நிறைய சாவிகள் இருக்கு. இந்த சாவியை பார்த்தா இந்த கதவுகளோட சாவி மாதிரி இருக்கு, ஆளுக்கு ஒரு சாவி எடுங்க அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒரு சாவி எடுக்கிறாங்க. சரி 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே கதவை திறக்கிறாங்க. எல்லா கதவுகளுமே ஒரே நேரத்துல திறக்குது. அப்போ ஐயோ அப்படின்னு சில பேர் சொல்ல, ஆஹா அப்படின்னு சில பேர் ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்துல இங்க திகில் தீவுல 2 மீன்களை பிடிச்சிட்டு ஆகாசும் லூனாவும் 3வது மீனுக்கு துணியை போட அந்த துணியில வந்தது ஒரு அதிர்ச்சி. ஆமா, அது ஒரு சின்ன வைரக்கல். இத பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த துணியை போடுறாங்க. இன்னும் இன்ப அதிர்ச்சி தான் கிடைக்குது. அதே நேரத்துல இங்க வினோத்தும் சாசியும், எங்க இன்னும் எவ்வளவு தூரம், இதோ வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு வினோத் சொல்ல, ஏதோ அங்க தென்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துல வர வர ஒரு படகு தான். அந்த படகுல வினோத்தோட அக்கா நீலு மாலு அப்புறம் அவங்களோட கணவர்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க. உடனே நீலு கேக்குறான், இரவு நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போறீங்க, அதுவும் கடல்ல அப்படின்னு கேட்க, உடனே வினோத், அது வந்து அக்கா அது அப்படின்னு சொல்ல, உடனே மாலு, என்ன பதிலே வரல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வினோத், அக்கா அது வந்து. உடனே நீலுமாலோட கணவர், போதும் போதும் அவனை மிரட்டியது, நீங்க 2 பேருமே திகில் தீவு பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. உடனே சாசி, ஓஹோ கதை அப்படி போகுதா. அப்ப மாலுவும் நீலுவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பயணத்தை தொடர்றாங்க. அப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஏதோ தெரியுது. அப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன இது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பங்களால சில பேர் கத்துறாங்க, சில பேர் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ருத்ரன், டே தீனா என்னடா அங்க கத்துறாங்க. உன்னை தீனா, இதோ பாக்குறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில போய் பாக்குறான். அங்க எலும்பு கூடு இருக்கு. சில அறையில சில பெட்டிகள் இருக்கு. ஒன்னே ருத்ரன், அந்த பெட்டிகளை வெளியில எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, ஒன்னே தீனா எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வர்றான். அந்த பெட்டிகளை திறக்கிறான். பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதை பார்த்தோன்னு ருத்ரன், ச்சே இதுக்காகவா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டோம். உடனே ருத்ரன், வெளியே போக வழி தேடுங்கண்ணா, மீதி எல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு ருத்ரன் சொல்ல, உடனே தீனா, ஓகே பாஸ் இங்க ஒரு சின்ன வழி இருக்கு, சிரமப்பட்டா போயிடலாம் அப்படின்னு தீனா சொல்றா. உடனே ருத்ரன், யோசனை செய்ய வேணாம், எல்லாரும் அந்த வழியா சிரமப்பட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா எல்லாரும் பங்களா விட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பெருமூச்சு விடுறாங்க. அடுத்து வரும் ஆபத்து தெரியாம. அதே நேரத்துல இங்க திகில் தீவுல
3வது மீனுக்கு பதிலா வைரக்கல் கிடைக்குது. அதுக்கப்புறம் வைடூரியம், மரகதம், பவளோன்னு அடுத்தடுத்து கற்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சோர்வடைஞ்சிடறாங்க. ஆமா, அவங்களுக்கு பசிக்காதான் அடைக்குது. சரி, இதுக்கப்புறம் பொக்கிஷங்களை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேயே நெருப்ப மூட்டி 2 பேரும் மீன்களை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு வருது. ஆனா பசி அடங்கவே இல்லை. இரவுல இதுக்கு மேல மீன் பிடிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஆகாஷ், லூனா நீ இங்கேயே இரு, நான் பக்கத்து தீவுக்கு போய் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு வர்றேன். அப்படியே நம்ம ஆட்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். அங்கேயே இருக்கும் கப்பல்ல விமானங்கள்ல ஏதாவது ஒண்ணு மூலமா அவங்களுக்கு இங்க வர சொல்லிடுறேன். எப்படியும் அவங்க இங்க வர்றதுக்கு 2-3 நாட்களாவது ஆயிரும். அது வரைக்கும் நமக்கு உணவு தேவை, அதையும் இந்த தீவிலேயே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீ இங்கேயே பொக்கிஷங்களை பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றான் ஆகாஷ். அதுக்கு லூனா, இல்ல இல்ல நானும் வரேன், இங்க நான் யாரும் இல்லாம தனியா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே லூனா, ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆகாஷ், சரி சரி வந்து தொலை அப்படின்னு 2 பேரும் கன்னி தீவுக்கு படகுல ஏறி போறாங்க. அப்ப அதே நேரத்துல அங்க திகில் தீவுக்கு அங்க வினோத்தோட குடும்பத்தில் அங்க வர்றாங்க. உடனே மாலு, என்ன இது மீன் வறுக்கிற மனம் வருதே அப்படின்னு கேட்க, அதுக்கு மாலோட கணவர், என்ன மாலு இங்க ஏதாவது இறந்த மீன் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நீலு, ஆமா மாலு அப்படின்னு எல்லாரும் படகுல இருந்து இறங்கி போறாங்க. அங்க நிலா வெளிச்சத்துல தீவுல நடக்கிறாங்க. பெரிய மரங்கள் எல்லாம் அங்க எதுவுமே இல்லை. வெறும் புல்வெளி தரைகளும் அப்புறம் சில செடிகளும் தான் இருக்கு. உன்னை வினர், அங்க பாருங்க, அங்க ஏதோ புகை வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாசி, ஆமாம் அப்படித்தான் தெரியுது, ஆனா ரொம்ப தூரமா தெரியுதே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வினோத்தம், அப்படித்தான் தெரியும், ஆனா பக்கத்துல தான் இருக்கும், வாங்க அங்க போய் பார்க்கலாம். இந்த தீவுல ஆளே இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புகை வந்த திசையை நோக்கி போறாங்க. அங்க ஒரு குட்டி மலை போல நிறைய பொக்கிஷ கற்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க. ஆகாசும் சாசியும் அதை பார்த்தோன்னே அப்படியே சில நிமிஷங்கள் நின்றுதான் போனாங்க. சுத்தி முத்தும் பாக்குறாங்க. ஆளுக்கு ஒரு திசையை தேடி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. ஆனா நெருப்பு மூட்டி யாரோ குளிர் காஞ்சிருக்காங்க, மீனெல்லாம் வறுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கற்கள் எல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீலு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க இங்கிருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். உடனே வினோத், இருக்கா போலாம், இது எப்படி வந்தது, யாரால் வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, உடனே மாலு, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம ஆட்களை விட்டு நாளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம், இன்னைக்கு இரவுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாலு சொல்ல, உடனே சாசி, ஆமா வாங்க போயிடலாம், பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே வினோத், பொக்கிஷங்களை அல்லங்க, வந்ததும் வந்துட்டோம், இந்த பொக்கிஷங்களை ஏன் விட்டுட்டு போகணும், எடுத்துட்டு போலாம் நம்ம தீவுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே மாலு, அப்பா அம்மா கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொல்றான். உடனே வினோத், அவர்களுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அப்புறம் நாம மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நீலு, என்னடா சொல்ற, அப்பா அம்மாவுக்கு தெரியாமலா அப்படின்னு கேட்க, அதுக்கு வினோத், ஆமாக்கா அப்புறமா அவங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு வினோத் சொல்றான். உடனே மாலுவும் நீலுவோட கணவர்கள் 2 பேருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சீக்கிரம் ஆகட்டும் போலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாருமே பொக்கிஷங்கள் எல்லாம் அள்ளிக்கிட்டு அவங்க படகுக்கு போறாங்க. அந்த படகுல அந்த கற்கள் மின்ன ஆரம்பிக்குது, மினு கண்களையே பறிக்குது. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அங்க பவளத்தீவுக்கு போயிடுறாங்க. பவளத்தீவுல அங்க போய் இறங்குறதுக்கு அப்புறம் அந்த பொக்கிஷங்களை எடுத்து மறைக்கிறதுக்கு இடம் தேடுறாங்க. அந்த பங்களாவில ஒரு ஓரத்துல ஒரு சின்ன அறை இருந்தது. முதல் முறையா இப்பதான் அதை பாக்குறாங்க. அந்த அறைக்கு உள்ள போறாங்க. அங்க கீழ் நோக்கி ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுல இறங்கி போறாங்க. அங்க ஒரு அறை இருந்தது. அந்த அறையில பொக்கிஷங்களை எல்லாத்தையும் பதுக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதன்படியே அங்க மறைச்சும் வைக்கிறாங்க. அதிகாலையில எல்லாருமே கண் விழிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க. அன்னைக்கு பொழுதையும் கழிக்கிறாங்க. திகில் தீவுக்கு போனவங்க எல்லாருமே அன்னைக்கு இரவு ஒன்னா கூடுறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா நம்மளே ஒண்ணு இல்லைன்னு செஞ்சிருவாங்க. அதனால நாம நாளைக்கு இரவு மறுபடியும் போவோம். அங்க யாரு இருக்கிறாங்க, அங்க ரகசியம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி சரி அப்படின்னு எல்லாரும் போய் தூங்குறாங்க. நாளைக்கு இரவு மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல இங்க கன்னித்தீவு ஆகாஷ் எல்லாத்திட்டையும் போராடி கப்பல்ல இருந்து ருத்ரனுக்கு தகவல் சொல்லி அனுப்புறான். இந்த தகவல் ருத்ரனுக்கு போகுது. ருத்ரன் துள்ளி குதிக்கிறான். இதோ இப்பவே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல தகவல் சொல்லியாச்சு, இனி நம்ம திகில் தீவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க லூனாவும் ஆகாஷும்.
கொஞ்சம் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு போலாம். ஆகாசும் லூனாவும் திகில் தீவுல நடந்த விபரீதம் தெரியாம பொக்கிஷங்கள் இருக்குதா இல்லையான்னு நம்பி மகிழ்ச்சியோட அங்க பயணிக்கிறாங்க. உடனே ஆகாஷ், அப்பாடி உங்க அண்ணன் ருத்தனருக்கு தகவல் சொல்லியாச்சு, அவனும் நம்மளோட ஆட்களை கூட்டிட்டு இங்க வந்துருவான், இனி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல, நாம சீக்கிரமா போய் பொக்கிஷங்கள் இருக்கிறதான பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே லூனா, சரிங்க, இந்த பொக்கிஷங்களோட நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளோட கல்யாணம் தானே, இனியும் நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷ், என்ன சொல்ற, இப்ப என்ன அவசரம், நம்மளோட திருமணத்திற்கு போகட்டும், 3 வருஷம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே லூனா, அப்படின்னா பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம திருமணமா என்ன அப்படின்னு கேட்க உடனே ஆகாஷ், என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லு, இல்லைன்னா அமைதியா வா அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். உடனே லூனா, சரி, இந்த அழகிய நிலா வெளிச்சத்துல சொல்றேன், நம்முடைய குழந்தை என்னோட வயிற்றுல வளருது. உடனே ஆகாஷ், என்ன சொல்ற, எப்ப தெரிஞ்சது? உடனே லூனா, நான் இங்க வர ரெடியாகிற சமயம் மயக்க வந்தது, அப்போ மருத்துவமனைக்கு போயிட்டு அப்படியே உங்க கூட தான் வந்தேன். உடனே ஆகாஷ், நம் குழந்தை பிறக்கும் போதே கோடீஸ்வரன், பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா கோடீஸ்வரி, அப்படின்னு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, ஐ லவ் யூ லூனா அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதோ நம்மளோட பொக்கிஷத்தீவு பக்கத்துல வந்துருச்சு, வா சீக்கிரமா இறங்கு, நீ மெதுவா வா, நான் வேகமா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க பார்த்தவனுக்கு அதிர்ச்சி, ஐயோ எங்க போனது, நம்மளோட பொக்கிஷங்களெல்லாம் காணாமே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்க பவளத்தீவு, பெண்கள் யாரும் வேண்டாம், நாங்க மட்டும் போறோம் அப்படின்னு சொல்ல உடனே மாலு, சரி பத்திரமா போங்க அப்படின்னு சொல்றான். உடனே நீரு, என்ன அங்க கூட்டம்? அதுக்கு விக்கி, அதானே, டே வினோத், என்ன ரகசியம் சொல்லிட்டு இருக்கீங்க, பெரியவங்களிடம் சொல்லி விடுங்க. உடனே வினோத், அண்ணா அது சரி வாங்க கீழே வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நீரு, எங்க வினோத், வாங்க சொல்றேன். உடனே விக்கி, சரி வாங்க போலாம் கீழே. எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க. அந்த அறையில இருக்கும் பொக்கிஷங்களை வினோத்து காட்டுறான். எல்லாருமே அதை பார்த்தோன்னே, திகில் தீவில இப்படி ஒரு பொக்கிஷ குவியலா அப்படின்னு பார்க்க உடனே நீரு, என்ன பிளான் இப்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வினோத், யாரோ அந்த தீவுல இருக்காங்க, அதான் மறுபடியும் அங்க போய் பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். உடனே விக்கி, யார் யார் போறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு வினோத், அக்காக்கள் எல்லாம் வேணாம், நானும் மாமாக்கள் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்றான். உடனே நீரு, நாங்களும் வர்றோம், படகை ரெடி செய்யுங்க அப்படின்னு சொல்ல உடனே வினோத், அண்ணா இரவு தான் போக முடியும், தீவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல உடனே நீரு, சரி அப்படியே போலாம் அப்படின்னு சொல்றான். உடனே விக்கி, சரி இரவு நேரத்துல நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம், நீ எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்றான். உடனே வினோத்தும் ஓகே சொல்றான். அதே நேரத்துல இங்க லாட்ஜ் ஏஜென்சில ருத்ரனும் அதனோட காதலி ரீனாவும் தீனா அப்புறம் 10 பேர் சேர்ந்த அந்த கூட்டம் ஒரு பெரிய மீன்பிடி போட்டை பிடிக்கிறாங்க. அது வாடகைக்கு லட்சக்கணக்கில் வாடகை கேட்கறாங்க. உடனே ருத்ரன், கேட்ட படத்தை தர்றோம், எங்களுக்கு உங்களுடைய ஆட்கள் யாரும் வரக்கூடாது, நாங்களே ஓட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு படகு ஓட்டுனரோ, இத பாரு தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரிதான், என்னுடைய ஆட்கள் 2 பேர் வருவாங்க, நீங்க படகை எடுத்துட்டு ஏதாவது ஒரு தீவில் போய் இருந்துட்டீங்கன்னா நான் எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு சரினா படகை தரேன், இல்லைன்னா வேற இடம் பாருங்க அப்படின்னு படகு ஓட்டுநர் சொல்றாரு. உடனே ருத்ரன், சரிங்க சார் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல 2 பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தர் வயதானவர், இன்னொருத்தர் நடு வயசானவர். உடனே தீனா, ஐய இதுகளை அனுப்பதான் இந்த பில்டப் ஆக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே ரீமா, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல படகு மெதுவா நகர தொடங்குது. ரேடியோவுல இப்படி சொல்றாங்க, இன்னைக்கு யாரும் கடலுக்கு போக வேண்டாம், இன்று பலத்த இடியுடன் கூடிய மழையுடன் சூறாவளி வீச உள்ளது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுவிக்குது. மெதுவா போய்கிட்டு இருந்த அந்த படகு திடீர்னு அலைகளுக்கு நடுவுல மாட்ட ஆரம்பிக்குது. உடனே ரீமா, என்னது இப்படி ரேடியோல சொல்றாங்களே, திரும்பி போயிடலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு ருத்ரன், ரீமா சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அமைதியா வா அப்படின்னு சொல்ல அப்போ அலைகள் படகை இழுக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரீமா, ஐயா பெரியவரே, நீங்க எவ்வளவு நாட்களா இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவர், நாங்க பல தலைமுறைகளா இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், படகு ஓட்டுறது, படகுல ஏதாவது பிரச்சனைய பாக்குறது, வேற வேலை எதுவும் தெரியாது எங்க குடும்பங்களுக்கு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல உடனே ரீமா,
ஓ அப்படியா, சரி. ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் கடல்ல நடந்திருந்தா சொல்லுங்க. அதாவது தீவு மக்கள் இல்லைனா மீன் சுறா அப்படி ஏதாவது டைம் பாஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பெரியவரே அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவர், சரிம்மா சொல்றேன் கேளு. என்னுடைய தாத்தா சொல்லிய உண்மை சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல ராஜ பரம்பரையை சேர்ந்த கப்பல் ஒண்ணு இந்த தீவை நோக்கி புறப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த கப்பல்ல பொக்கிஷங்கள் நிறைய இருந்துச்சு. அப்போ பயங்கரமான சூறாவளி காத்து மழைன்னு பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காத்தும் அடிச்சுது. அந்த கப்பல்ல ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு மின்னல் கப்பலை தாக்குது. அந்த கப்பல் இரண்டா உடைய ஆரம்பிக்குது. பக்கத்துல இருந்த தீவுக்காரங்க அவங்கள உயிரோட பத்திரமா மீட்டெடுக்கிறாங்க. ஆனா பொக்கிஷங்களை மட்டும் காப்பாத்த முடியல. அந்த பொக்கிஷங்களை எங்க தேடியும் கிடைக்கல. கப்பல் மட்டும்தான் பாதி மிஞ்சிச்சு. பல வருஷமா தேடியும் அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல பயங்கரமான புயல் காத்து வீசுது. மழை வர்ற மாதிரி இருக்கு. டேய் படகை நல்லா ஓட்டுடா. ஐயோ படகு கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாற போகுதே அப்படின்னு சொல்ல உடனே ரீமா, கதையில வர்ற மாதிரியே ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே பெரியவர், அது கதை இல்லம்மா உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரீமா, சரிங்க ஐயா, அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவர், அதுவா அவங்க இப்பதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல வசிக்கும் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்ல உடனே ரீமா, ஓ அப்படியா அவர்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு பெரியவர், சரி சரி போதும், இனி படகை கவனிக்க வேண்டியதுதான், இல்லைனா உயிரோடவே போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க பவளத்தீவு திரு விக்கி வினோத் அப்புறம் மாமாக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க திகில் தீவை நோக்கி படகுல போய்கிட்டு இருக்காங்க. அங்க திகில் தீவுல ஆகாஷ், எங்க போனது பொக்கிஷங்க, அட கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப லூனா, என்னாச்சுங்க, ஏன் இப்படி புலம்புறீங்க? ஆமா இங்கதானே பொக்கிஷங்களை வச்சுட்டு போனோம், எங்க போச்சு? இந்த தீவுல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல உன்னை ஆகாஷ், ஆமா ஆனா யாருமே இல்ல. உன்னை லூனா, சரி வாங்க நாம எங்கிருந்து எடுத்தோமோ அங்கேயே போய் மறுபடியும் கிடைக்கதானே பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உன்னை ஆகாஷ், சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல துணியை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணியில மூழ்கி பார்த்தது ஆனா எதுவுமே கிடைக்கல. உடனே ஆகாஷ், சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல போய் துணியை மீன் பிடிக்கிற மாதிரி போட்டா எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தண்ணீரை மூழ்கி பார்க்கறான் ஆகாஷ், அங்கேயும் எதுவும் கிடைக்கல. உடனே ஆகாஷ், லூனா இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே லூனா, வாங்க கொஞ்ச தூரம் போய் தண்ணீர்ல மூழ்கி பாருங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு லூனா சொல்ல உடனே ஆகாஷ் கொஞ்ச தூரம் போய் கரையோரத்துல நடந்து அங்க போய் மூழ்க ஆரம்பிக்கிறான். லூனா கரையில உட்கார்ந்து இருக்கா. வெளியே வந்த ஆகாஷ், மை டியர் லூனா. உடனே லூனா, என்னாச்சுங்க, ஏதாவது இருக்கா? அதுக்கு ஆகாஷ் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது ஏதாவது இருக்காவா? உள்ள ஒரு பெரிய கப்பலின் பாதியே இருக்கு, எல்லாம் தங்கம் வயிறுன்னு நிறைய பெரிய குவியல் இருக்கு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் உள்ள மூழ்கிய ஒரு பெரிய தங்க பாத்திரம் எடுத்து கொண்டு வர்றான். கைக்கு கிடைத்த புதையல்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மேல வர்றான். அப்ப லூனா, ஓ மை காட் இத்தனையா? உடனே ஆகாஷ், இத்தனை புதையல் வெறும் தூசுதான், உள்ள இன்னும் மலையளவு இருக்குமா அப்படின்னு சொல்ல உடனே லூனா, ஓ சூப்பர், நீங்க மேலே வாங்க, ருத்ரன் வந்ததுக்கு அப்புறம் மீதியே மேலே எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆகாஷ், இப்ப நம்ம என்ன செய்யுது, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறான். உடனே லூனா, மழை வர்ற மாதிரி இருக்கு, நாம தங்க இடம் தேடணும், இப்ப வாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷ், இதோ வர்றேன் அப்படின்னு கிளம்பி வர்றான். ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. கொஞ்சம் காத்து ரொம்ப பலமா வீச ஆரம்பிக்குது. மழை துளிகளும் கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய பாறை கடையில தஞ்சம் அடைகிறாங்க. பொக்கிஷங்களும் கூடவே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே நேரத்துல பவளத்தீவுல திகில் தீவுக்கு கிளம்பிய ராஜ குடும்பத்து வாரிசுகள் கடை கொந்தளிப்ப பார்த்துட்டு பயந்து அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அங்கே ருத்ரனோட, ஐயா பெரியவரே, ஏன் படகு தாறுமாறா போகுது அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவர், காத்து வேகமா அடிச்சிட்டு இருக்கு, நாம எதிர் திசையில போய்கிட்டு இருக்கோம், படகு உடையிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
உடனே ருத்ரன், ஐயா என்ன சொல்றீங்க, இதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியவர், படகை ஏதாவது ஒரு தீவுக்கு போய் அங்க பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ருத்ரன், சரி அப்படியே செய்யலாம், ஆனா இங்க தீவு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே பெரியவர், ஆமா தம்பி, நாம நடுவுல இருக்கிறோம், அங்க தீவு இல்ல, வெகு தூரம் போகணும், ஆனா புயல் அதி தீவிரமா அடிக்குது, நம்ம கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். உடனே தீனா, அப்படியா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். உடனே ரீமா, ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்ல உடனே பெரியவர், சரி தம்பி, நாம காத்து திசை எதிர் திசைய போக வேண்டாம், காத்து போகும் திசையிலே போலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தீனா, அப்படி போனா நம்ம வந்த திசையை நோக்கி போனா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே பெரியவர், தம்பி, காத்து ஒரே திசையிலே வீசாது, காத்து திசையை மாத்துறதுக்கு அப்புறம் நாம போகும் திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே தீனா, ஓ அப்படியா. உடனே ருத்ரன், சரி அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்றார். உடனே படகை திருப்ப முயற்சி பண்றாங்க. அந்த பெரியவரும் அவர் கூட வந்த சின்னவரும், அட கொடுமையே, இப்படியா ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே ரீமா, ஐயோ என்னாச்சு என்னாச்சு. உடனே தீனா, ஏன் அப்படி சொல்றீங்க. ருத்ரன், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க. அப்ப பெரியவர், தம்பி அங்க பாருங்க, அங்க கை நீட்ட திசையை நோக்கி பாக்குறான். அட கொடுமையே, இப்படியெல்லாம் நடக்கும், நமக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதோ, ஓ மை காட் அப்படின்னு சொல்ல உடனே ரீமா தீனா எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய சூழல், அதுல படகு மாட்டி சுத்த ஆரம்பிக்குது. எல்லாருமே தலை சுத்தி அப்படியே படகுல மயங்கி விழுந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க திகில் தீவுல லூனா மலையில நனைஞ்சு நடுக்கத்துல நடுங்கிட்டு இருக்கான். அப்போ ஆகாஷ், கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சதும் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே லூனா, சரி, மழை குறையிற மாதிரி தெரியல. அப்போ ஆகாஷ், நீ இங்கேயே இரு, நான் போய் தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே லூனா, இரு ஆகாஷ், கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷ், இல்ல நீ இரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல வேக வேகமா ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். பல இடங்களை தேடி பாக்குறான். அங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறான் ஆகாஷ். லூனா பத்திரமா வா, என்னோட பின்னாடியே வா, அப்புறம் வலிக்கு விட்டுரும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாப்பா அப்படின்னு சொல்ல உடனே லூனா, சரி நான் அப்படியே வர்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் லூனா, வாவ் என்ன இது, பாறைகளுக்கு நடுவுல ஒரு வீடு, பார்க்க அழகா இருக்கு, எத்தனை வருஷம் பழமையானதா இருக்கும், 1000 வருஷம் இருக்குமா, இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச, நம்மளுக்கு இது கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு கேட்க உடனே ஆகாஷ், இது பகல நம்மளோட கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரிதான் இந்த பாறை வீட்டை கட்டப்பட்டு இருக்கு, இந்த இரவுல கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், அதனாலதான் நான் கண்டுபிடிக்க முடிஞ்சு, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. உள்ள பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு அறையும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எப்படி இந்த வீடு மட்டும் தனியா இங்க இருக்கு. அதே நேரத்துல அங்க எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்க படகுல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்முடிச்சு பாக்குறா ரீமா. நான் எங்க இருக்கேன், கால், ஐயோ கையை வலிக்குதே, ருத்ரன் எங்கே, தீனா எல்லாரும் எங்க போனாங்க, என்ன இது கடற்கரையா, இங்க நான் எப்படி வந்தேன், படகுல தானே இருந்தேன், ஆமா கடல்ல சுழல் வந்தது, அப்புறம் என்ன நடந்துச்சு, எல்லாரும் எங்க இருக்காங்க, 1 கிலோமீட்டர் தொலைவில் தீனா, வலிக்குதே, எப்படி இங்க வந்தேன், பாஸ் பாஸ் எங்க இருக்கீங்க, கொஞ்ச தூரத்துல ருத்ரனும், அம்மா அப்படின்னு எந்திரிக்கிறான். ரீமா நீ எங்க இருக்க, தீவு, இது என்ன தீவு, திகில் தீவா இருக்குமோ, உன்னை கொஞ்ச நேரத்துல அது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. உன்னை, பெரியவரே ஏன் எங்க ஓடுறீங்க, நில்லுங்க நில்லுங்க. உடனே பெரியவர், தம்பி ஓடி வாங்க, இது நரகத்தோட தீவு, இங்க இருந்தா மரணம் நிச்சயம், பகல் பொழுது நாம் உயிரோட இருக்க முடியாது, வாங்க சீக்கிரம் எல்லாத்தையும் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே ருத்ரன், ஐயா என்னதான் ஆகும் சொல்லுங்க. உடனே பெரியவர், பேச நேரம் இல்ல, வாங்க ஓடிக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்ல உடனே ருத்ரன், சரி வாங்க வாங்க இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இங்கே ராட்சச ஜந்து தம்பி, தீனா வா வா. உடனே தீனா, எங்க ஓடுறீங்க, உடனே ருத்ரன், இங்க ஏதோ ஆபத்து இருக்கான், வா சீக்கிரம். உடனே தீனா, என்ன சொல்றீங்க, பெரியவர், வா சொல்றேன், விடியல் வர்றதுக்குள்ள சில நிமிடங்கள் தான் இருக்கு. உடனே ரீமா சீக்கிரம் ஓடிவா, ஆபத்து அப்படின்னு ருத்ரன் சொல்ல உடனே ரீமா, என்னால எழுந்திருக்கவே முடியல,
இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஆட்கள் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்க உடனே ருத்ரன் கூப்பிட்டு கொண்டே ஓடுவோம் சரியா? உடனே தீனா சரி சரி எல்லாரும் எங்க இருக்காங்க, எந்த ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களோ பாதுகாப்பை தேடி ஓடுவோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம படகு உடைஞ்சு இருக்குதே, நாம எப்படி போக முடியும்? உன்னை ருத்ரன் பெரியவரே நாம் எங்க போறோம் அப்படின்னு கேட்க உன்னை பெரியவர் நாம் குகை போன்ற அமைப்பை தேடணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓடி பாதுகாப்பான இடத்தை தேடுறாங்க. உன்னை ரீமா விடிந்து விட்டதே, இப்ப என்ன செய்யறது? உன்னை தீனா அங்க ஒரு குகை போல் இருக்கு, வாங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் குகைக்குள்ள ஓடுறாங்க. அங்க ஒரு குகை மாதிரி அமைப்பு இருக்கு, எல்லாரும் அங்க ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள விரட்டிட்டு வந்த ஜந்து தான் என்ன, அந்த தீவில் இருக்க மருமகள் தான் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாகத்துல நாம இன்னும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நாம இன்னும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம்.